பலதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி வழக்கு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிவிகேவோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது சம்பந்தம் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா ஒரு 3 பேரோட கஸ்டடியல் விசாரணைக்காக பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து சென்னை முதன்மை நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு விசாரணை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3 பேர் வந்து நாங்க போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும், அவங்கள வந்து நாங்க விசாரிக்க வேண்டிய வித நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, அவங்க சைட்ல வந்து இன்னும் பல பல தகவல் வந்து நாங்க சேகரிக்க வேண்டியது உள்ளது, அதனால வந்து எங்களுக்கு வந்து அவங்கள 15 நாள் வந்து போலீஸ் காவல்ல வந்து நீங்க எங்களுக்கு விசாரணைக்கு விடுங்க அப்படிங்கிற ரீதியில வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று வந்தது. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் சைட்ல இருந்து ஒரு வாதம் ஒன்று வைக்கப்பட்டது. என்ன வாதம்னு பாத்தீங்கன்னா அதாவது போலீஸ் தரப்புல இருந்து இவங்க அக்யூஸ்டோட போன் முதற்கொண்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் அங்க வாங்கிட்டாங்க, இன்னும் எதுக்காக வந்து காவல்துறை வந்து தங்களுடைய கஸ்டடி எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்கன்னு தெரியல, ஏற்கனவே வந்து இப்போ அந்த அக்யூஸ்டோட போன் வாங்கிட்டாங்க, இன்னும் நிறைய டாக்குமெண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து காவல்துறையோட அந்த கஸ்டடிங்கிறது தேவையில்லை அப்படி ரீதியில் வந்து அவங்க வந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டது. உடனே பிபி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசு தரப்புல இருந்து ஆஜரான வக்கீல் பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க வந்து சேர்க்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள விசாரணை செஞ்சாதான் எங்களால வந்து நிறைய தகவல் வந்து எங்களால வாங்க முடியும் அப்படிங்கிற ரீதியில வந்து எங்களுக்கு 15 நாள் வந்து ரிமாண்ட் வந்து எனக்கு போலீஸ் ரிமாண்ட் வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே இரு தரப்பு வாதத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக நாளைக்கு வந்து நாங்க வந்து ஜட்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசு தரப்புல இருந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்ல முன்னாடி வச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் பாத்தீங்கன்னா 35 கோடி வந்து பேரம் பேசப்பட்டதாகவும், அது 30 கோடி வந்து எம்எல்ஏவுக்கும் எம்எல்ஏ கூட்டு வராங்க பற்றிய தரகர் அவங்களுக்கு வந்து 5 கோடியும் வந்து பேரம் பேசப்பட்டது அப்படி ரீதியில பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் வந்து கோர்ட்ல அரசு தரப்பு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அக்யூஸ்ட் 8 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய போன் டவர் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கு, அதுக்கப்புறம் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகமா இருக்கு, அதனால வந்து காவல்துறை கஸ்டடியில் எடுத்தா மட்டும்தான் அவங்களை வந்து இன்னும் நிறைய தகவல்களை வந்து எங்களால சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போதைக்கு ஒரு 3 பேரை வந்து காவல்துறை கஸ்டடி கேட்டிருக்காங்க. இன்னும் இது முடிஞ்சிட்டு பிறகு பார்த்தா இன்னும் மற்ற அக்யூஸ்டோட காவல்துறையோட கஸ்டடி பார்த்தா நாங்க வந்து பெட்டிஷன் போட போறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இரு தரப்பு வாதத்தையும் கேட்ட போலீஸ் நீதிபதி பாத்தீங்கன்னா உடனே வந்து இது சம்பந்தமா நாளைக்கு நாங்க தீர்ப்பு தரோம், கஸ்டடி அதாவது போலீஸ் கஸ்டடி வந்து இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு நாங்க தீர்ப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸ் வந்து நாளைக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்ஜாமீன் பெட்டிஷனும் பார்த்தா எம்எல்ஏ எம்பி சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றம் பத்தி ஹைகோர்ட்ல, அந்த ஹைகோர்ட்ல நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட முன்ஜாமீன் மனுவும் வந்து விசாரணைக்கு வருது. இதனால பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து மிகவும் வந்து ஒரு அதாவது அவர் அரசியல் வாழ்க்கையே வந்து ஒரு கிரிட்டிக்கான ஸ்டேஜில் தான் இருக்கு நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இடி கேஸ், அதுக்கப்புறம் வந்து சிபிஐ கேஸ், இப்போ வந்து டிவிக்கு எம்எல்ஏ வந்து விலைக்கு குதிரை பேரம் பேசின அந்த கேஸ் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட அரசியல் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கு, அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு எண்டுக்கு தான் வரப்போதோ அப்படி ரீதியில் தான் பல்வேறு தகவலாக நம்ம வந்து வந்துட்டு இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு ஒரு 11 மணிக்கெல்லாம் அவருடைய முன்ஜாமீன் மனுங்கிறது விசாரணைக்கு வந்து வரவிருக்கிறது. 12 மணிக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பா செந்தில் பாலாஜியோட அடுத்த அதாவது ஜெயில் வாழ்க்கையா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிறாரான்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி போகுதுன்ட்டு. கண்டிப்பா நாளைக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.